ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒரு புதிய மாதத்தின் முதலாம் நாள் காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டின் 8 மாதங்களை உம்முடைய துணையோடு நாங்கள் கடந்து வர நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த 9ஆம் மாதத்தின் முதலாம் நாள் காலை வேளையிலே நன்றி அறிந்த உள்ளத்தோடு நாங்கள் உடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவுகளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் தந்தலின சுகம், பலன், ஜீவன், வாழ்வின் எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய நெருக்கடியான சூழல்களிலே, இக்கட்டான நேரங்களிலே, சுகவீனங்களிலே, பலகீனங்களிலே, இழப்புகளிலே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்படிப்பட்ட நன்றி இதயத்தோடு நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற பொழுது எங்களுடைய நன்றிகளை நீர் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரித்தருளும். ஒரு புதிய மாதத்தை உங்களுடைய சமூகத்திலிருந்து துவங்க வேண்டும் என்று ஆவலோடு வந்திருக்கிற எங்களை இரக்கமாய் கண்ணோக்கி பாரும். உம்முடைய வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் பிடித்து கொண்டு உம்மோடு பயணிக்க அருள்தார். பரிசுத்த திருவிருந்திலே பங்கேற்கும்படியாய் வந்திருக்கிற எங்களை ஒரு விசை நீர் பரிசுத்தப்படுத்த விடமாக நாங்கள் கொண்டாடுகிறோம். எங்களையும் இந்த வழிபாட்டையும் உம்முடைய கரங்களிலே தருகிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும், ஆசீர்வதித்தருளும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். நம்முடைய வழிபாட்டிற்கு துவக்கமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 17வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 17. கண்களை ஏறெடுப்பேன் மானேறு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன்.
அதனை ஆயத்தம். நாம் நின்றவாறே இறைவேண்டல் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது தூய திருநாமத்தை உத்தமமாய் மாட்சிப்படுத்தவும் உமது தூய ஆவியாரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தமுக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராக இருக்கிற ஒரே பேரான குமாராகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் உலக பரிசுத்தத்தில் வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே தேவர் பரிசுத்த சதா உன்னதமானவராயிருக்கிறீர். பக்கம் 2. நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியதை கேளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கடவுள் ஒருவரே கடவுள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆன்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்களை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். பிரியமான சகோதரிகளே, சகோதரரே, நாம் இப்பொழுது கடவுளுடைய தூய திருவசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய திரு சரீரத்தையும் திரு இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்ளுவோம். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய தூய மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள். சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகும் எங்களாயிருக்கிறோமா பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையிட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் மது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி விற்பித்தரலாம். இந்த தூய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனந்தருபுற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பெரும் சுமை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரார குமாரரை விசுவாசிக்கிறவர் எவரோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. ஆமென். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்சவன் மீது இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறங்கி பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின் விடுதலையாக்கி சகல நிலைமையில் உறுதிப்படுத்தலை நிறுத்தி
நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அமருவோம். இந்த நாளின் தியானத்திற்குரிய திருமறை பகுதியை படிக்க கேட்போம். திருமறை பாடம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 9 முதல் 19 முடிய. எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 9 முதல் 19 முடிய படிக்க கேட்போம். நான் பொது மொழிபெயர்ப்பிலிருந்து படிக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு நாங்கள் பேசினாலும் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் மேலான வழியில் நடந்து மீட்புக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள் என நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். ஏனெனில் கடவுள் நீதியற்றவர் அல்ல. இறை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள், இப்போதும் தொண்டாற்றி வருகின்றீர்கள். எனவே கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார். நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம். இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடங்கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களைப் போல வாழுங்கள். ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்த போது தம்மை விட பெரியவர் எவர் பெயரால் ஆணையிட்டு கூற இயலாததால் தம்மீதே ஆணையிட்டு, நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பல்கி பெருகி செய்வேன் என்றார். இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின்பு கடவுள் வாக்களித்ததை பெற்று கொண்டார். தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால் தான் மக்கள் ஆணையிடுவர். எல்லா சச்சரவுகளிலும் ஆணையிட்டே முடிவு கட்டுவர். அம்முடிவை ஆணை உறுதிப்படுத்தும். அவ்வாறே கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பேராக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறாத தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார். மாறாக தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யாயிருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தாராள ஊக்க கொண்டிருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்துக்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்று உள்ளது. இது கோயிலின் திரைச்சீலைக்கு அப்பால் சென்றிருக்கிறது என்றார் என்பதே பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்த வண்ணமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் நல்ல கடவுளே, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிற பொழுது எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு புதிய மாதத்தின் முதலாம் நாள் காலை வேளையிலே கடவுளுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். அது நன்றி அறிந்த உள்ளத்தோடு நாம் கூடியிருப்பதும், நாம் பிரவேசித்திருக்கிற புதிய மாதத்திலே கடவுள் நமக்கு உறுதுணையாக நம்மை வழிநடத்துகிறவராக இருக்க நாம் அவரிடத்தில் மன்றாடவும் நாம் கூடி வந்திருக்கிறோம். இரட்டிப்பான நன்மையை தருவேன்,
முடிங்க. இன்றைக்கே தருவேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். டுடே ஐ டிக்ளேர் that I will restore to you double. 2 மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு புதிய மாதம், புதிய எதிர்பார்ப்பு, கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. கடவுள் அப்படிப்பட்ட நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். கடவுள் நமக்கு அருளுகிற வாக்குத்தத்தங்களும் அதனுடைய நிறைவேறுதலும் நம்மிலே என்ன நடப்பிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிடுகிறார். 2 பேதுரு 1 அத்தியாயம் 4 வாக்கியத்தின் பிற்பகுதியிலே மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் நமக்கு உயர் மதிப்பிற்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் எல்லாம், அதனுடைய நிறைவேறுதல் எல்லாம் நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. நாம் ஏன் வாக்குத்தத்தங்களை எதிர்பார்க்கிறோம்? என்னுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடாதா? இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்விலே நிறைவேறுகிற பொழுது என்னுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடாதா என்கின்ற ஏக்கம். உலகம் எப்பொழுதும் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்கும், நடந்ததையே சொல்லிக் கொண்டிருக்கும். அவைகள் பல நேரங்களிலே நம்மை டிஸ்கரேஜ் செய்வதைப் போல இருக்கும். ஆனால் கடவுளுடைய வார்த்தைகள், கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் இந்த உலகத்தை விட்டு விலகி ஓடி கடவுளோடு ஐக்கியப்படுகின்ற, கடவுள் நமக்கு தருகிற ஆசைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலைக்கு நேராக வழிநடத்தும். இதுதான் கடவுளுடைய வார்த்தைக்கும் இந்த உலகத்தின் சொற்களுக்கும் இடையே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வேறுபாடு. எப்படி இந்த வாக்குத்தத்தங்கள் மேன்மையானவையாக இருக்க முடியும்? எப்படி இந்த வாக்குத்தத்தங்கள் அருமையானவையாக இருக்க முடியும்? ஒரு நம்முடைய வாழ்விலே நடைபெறுகிற ஒரு நிகழ்வாகவே பார்ப்போம் என்று சொன்னால், நம்மோடு பணிபுரிகிற ஒருவர் அல்லது நம்முடைய அயலகத்தார் ஒரு நெருக்கடியான சூழலிலே கைமாற்றாக பணம் வாங்குகிறோம். ஒரு அவசர சூழல். நான் அதை ஒரு சில தவணைகளிலே திருப்பி கொடுத்து விடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறோம். அப்படி கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது 1 மாதம் அந்த தவணையை கொடுக்க முடியாத இன்னும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழல். அப்படி கொடுக்க முடியாத பொழுது அந்த நம்பகத்தன்மையிலே ஒரு விரிசல் ஏற்படுகிறது. நான் கிரமமாய் ஒவ்வொரு மாதமும் கொடுத்து விடுவேன் என்று சொல்லி அதிலே 1 மாதம் கொடுக்க முடியாது போகிற பொழுது எந்த நம்பிக்கையிலே அவர் கொடுத்தாரோ, எந்த நம்பிக்கையிலே நான் பெற்றேனோ அந்த நம்பிக்கையிலே, அந்த நம்பகத்தன்மையிலே ஒரு விரிசல் ஏற்படும். இது இயல்பு. இப்படி சம்பவங்கள் நடைபெறுகிற பொழுது நாம் எவரையுமே நம்ப முடியாது என்கிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். திருமறையிலே ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிடுகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 12ஆம் சங்கீதம் 2ஆம் வாக்கியத்திலே படிக்கிறோம். அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். அந்த 1ஆம் வாக்கியத்தின் பிற்பகுதியிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உண்மையுள்ளவர்கள் மனுப்புத்திரரில் குறைந்திருக்கிறார்கள், அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். சங்கீதக்காரருடைய புலம்பல். ஆனால் அதே சங்கீதக்காரன் தொடர்ந்து சொல்கிற ஒரு வார்த்தை 6ஆம் வாக்கியத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. உலகையும் உலகின் வாக்கையும் கடவுளுடைய வாக்கையும் மிக அழகாக இங்கு சங்கீதக்காரன் பிரித்து பார்க்கிறதை
நம்மால் உணர முடிகிறது. கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. இவைகள் மாறாதவை. எந்த ஒரு சூழலிலேயும் இந்த வார்த்தைகள் மாறாதவை என்பதை நாம் உணர அழைக்கப்படுகிறோம். உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அத்தியாயத்திலே நாம் படிக்கிறோம். எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு இந்த மக்களை அவர் வழிநடத்தி கொண்டு செல்கிற பொழுது இவர்களுக்கு ஏற்கனவே தலைமுறைகளுக்கு முன்பதாகவே கொடுத்த வாக்குத்தத்தம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள் என்பது, நான் அங்கே உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னது கடவுளுடைய வார்த்தைகள். ஆனால் ஒரு நீண்ட பயணம், இந்த நீண்ட பயணத்திலே கடவுளோடு இவர்களுக்கு இருந்த உறவு கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனது, முரட்டாட்டமாக இருந்தது, கடவுளையே நம்பாமல் இருந்த ஒரு சூழல். இவைகளை எல்லாம் கண்ட கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஒரு காலகட்டத்திலே திரும்ப பெற்றுவிட்டார். இஸ் இட்? இருக்கிறீங்களா? அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை கடவுள் மீண்டுமாக திரும்ப பெற்றுக்கொண்ட வித்ரா பண்ணிட்டாரா? பண்ணல. அந்த வாக்குத்தத்தங்களை கடவுள் திரும்ப பெறவில்லை. சொன்னதை சொன்னபடியே செய்தார். கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னவர் கானானிலே கொண்டு போய் சேர்த்தார். இல்ல, இவ்வளவு தவறுகள் செய்தார்கள், இப்படி கீழ்ப்படியாமல் பிள்ளைகளாக இருந்தார்கள், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இல்ல, 2ஆம் தரமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற கடவுள் அல்ல, சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றுகிற கடவுளை நாம் திருமறையிலே காண்கின்றோம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 7ஆம் 8ஆம் வாக்கியங்களிலே படிக்கிறோம். எடுத்தீங்கன்னா படிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் இதில் எழுதியிருக்கிறவர்களின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ வெற்றி பெறுவாய், நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய், நீ வெற்றி பெறுவாய். கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை ஏன் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்? என்னுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடாதா என்கிற ஏக்கம். மாற்றங்கள் ஏற்படும். கடவுளுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்புகிற பொழுது, உள்வாங்கிக் கொள்கிற பொழுது, கடைபிடிக்கிற பொழுது அவைகள் நம்முடைய வாழ்விலே நிச்சயமாக மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதற்கு எந்த ஐயப்பாடும் கிடையாது. 19ஆம் சங்கீதம் 8ஆம் வாக்கியத்திலே படிக்கிறோம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கடவுள் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்விலே கொடுத்திருக்கிறார். முதலாவதாக அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவைகள் நம்பக்கூடியவை. கடவுள் அவற்றை எல்லாம் திரும்ப பெறுகிறவர் அல்ல, 2ஆம் தரமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் அல்ல. ஆனால் நாம் அதை நம்ப வேண்டும், நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். அது என்னுடைய வாழ்விலிருந்து விலகி இருக்கக்கூடாது. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு புதிய மாதத்தின் 1ஆம் நாள் காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே ஏதோ ஒரு நோக்கத்தோடு நாம் காத்திருக்கிறோம் என்று சொன்னால், முதலாவதாக அவருடைய வாக்குத்தத்தங்களை, அவருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும், எனக்குரியதாக்கிக் கொள்ள வேண்டும், அதன்படி நான் நடக்க வேண்டும். 2ஆவதாக, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற கடவுள், அதை திரும்ப பெறுகிற கடவுள் அல்ல, 2ஆம் தரமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் அல்ல. 2ஆவதாக, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28ஆம் அத்தியாயம் 12 முதல் 15 வரை உள்ள வாக்கியங்கள். 15ஆம் வாக்கியத்தின் பிற்பகுதி, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. I will not leave you until I have done what I have promised you. நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன்.
அவருடைய வாக்குத்தத்தங்களில் நாம் உணர்கிற ஆழமான காரியங்கள், அவருடைய வாக்குத்தத்தங்களிலே நாம் உணர்கிற ஆழமான காரியங்கள் என்னவென்று சொன்னால், அது உண்மைத்தன்மையுடையது, அது நம்பகத்தன்மை உடையது. இரண்டாவதாக, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீண்ட காலத்திற்குரியது. மூன்றாவதாக, செய்யும் அளவும். எப்பொழுது நான் நிறைவேற்றி முடிப்பேனோ அதுவரை இந்த வாக்குத்தத்தங்களிலே இருக்கிற ஆழமான 3 காரியங்கள். ஒன்று, அதனுடைய உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மை. அது நீண்ட காலத்திற்குரிய ஒரு வாக்குத்தத்தம். நான் அதை செய்யும் அளவும், நான் அதை நிறைவேற்றி முடிக்கும் வரை. ஏன்னா அதுக்கு என்ன கிடையாது? எக்ஸ்பைரி கிடையாது, டைம் பவுண்ட் கிடையாது. நான் செய்து முடிக்கிற வரை இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு ஆழம் இருக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அத்தியாயம் 6ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த பிரசவத்திற்கு காத்திருப்பது அனுபவித்த தாய்மார்களுக்கு தெரியும். ஒரு பெரிய பொறுமையை வாழ்விலே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். இது எல்லா தாய்மார்களும் அறிவார்கள். ஒரு யானை குட்டி போடுவதற்கு 22 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். ஒரு வகையான சுறாமீன் குட்டி போடுவதற்கு 22 24 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். 38 மாதங்கள் காத்திருக்க வேண்டிய விலங்குகள் எல்லாம் இருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்விலே கடவுள் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அவனுடைய முதிர் வயதிலே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கடவுள் வாக்கு கொடுக்கிறார். 12ஆம் அத்தியாயம் 2ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். ஒரு மகன் கூட இல்லாத இந்த சூழலிலே இது எப்படி சாத்தியமாகும் என்பதனுடைய கேள்வி. 15ஆம் அத்தியாயம் 2ஆம் வாக்கியம். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்ன பொழுது ஒரு மகன் கூட அவருக்கு கிடையாது. இது எப்படி சாத்தியமாகும் என்பது ஆபிரகாமுடைய எண்ணம். ஆனால் கடவுள் சொல்கிறார் 15ஆம் அத்தியாயம் 4ஆம் வாக்கியத்திலே, தேவனோ உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே சுதந்திரவாளி என்று கடவுள் அங்கே உறுதி அளிக்கிறார். கடவுளுடைய உறுதிப்பாட்டை நம்மால் காண முடிகிறது. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட நாளிலிருந்து ஈசாக்கு பிறக்கிற வரை சொல்லுங்க, எவ்வளவு காலம்? 25 ஆண்டுகள். 25 ஆண்டுகள். இந்த விலங்குகள் எல்லாம் 20 months, 22 months, 24 months, 38 months. இங்கே 25 ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருக்க வேண்டி இருந்தது. எபிரேயர் 10ஆம் அத்தியாயம் 23ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர், ஆமீன் சொல்லுங்களேன், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். எனவே இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு காத்திருக்க வேண்டும். முதலாவது சிந்தனையாக நாம் பார்த்தது, மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மாறாதது, அது திரும்ப பெறக்கூடியதல்ல. இரண்டாம் தரமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒன்று அல்ல. இரண்டாவதாக, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. அவர் சொன்னதை நம்முடைய வாழ்விலே நிச்சயமாக நிறைவேற்றுவார். மூன்றாவதாக, வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் 6:11-12. ரைட். வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். Patience, inherit what has been promised. உலகத்திலேயே விலை உயர்ந்த மதிப்புள்ள பொருள் வைரம். அதே நேரத்திலே மிகவும் கடினமான பொருளும் கூட அது. இந்த வைரத்தின் பிறப்பு நீண்ட பொறுமைக்கு பிறகுதான் நம்முடைய கரங்களிலே வந்து கிடைக்கிறது. நிலத்தின் அடியிலே இருக்கிற கார்பன் என்கின்ற மூலமே அதனுடைய பொறுமையால் வைரமாக பிறக்கிறது. நிலத்தின் அடியிலே இருக்கிற மரங்கள், அதனுடைய கரி கார்பைட், பூமி கடியிலே இருந்தே எரிந்து பூமியினாலே அழுத்தப்பட்டு இறுதியாக வைரமாக மாறுகிறது.
இது ஒரு நீண்டகால பொறுமையின் வெளிப்பாடு. சகரியா தீர்க்கன் இறை நம்பிக்கையோடு நீடிய பொறுமையோடு காத்திருக்கிற சிறை கைதிகளுக்கு விடுதலை மற்றும் 2 மடங்கு நன்மைகள் உண்டு என்று சொல்லுகிறார். அதுதான் சகரியா சொன்ன வாக்குத்தத்தம். அதை இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிற கடவுள். ஆனால் அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, விசுவாசிக்க, பொறுமையோடு காத்திருக்க நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். எலிசா எலியாவிடம் என்ன கேட்டாரு? டபுள் ஃபோல்டு கேட்டார், 2 மடங்கு கேட்டார். இந்த விருப்பம் நிறைவேறுவதற்கு மிக பொறுமையோடு நீண்ட பயணத்தை எலிசா செய்ய வேண்டியிருந்தது. கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு, பெத்தேலிலிருந்து எரிகோவிற்கு, எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு. 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம், 4ஆம் அத்தியாயம், 6ஆம் அத்தியாயங்களிலே நாம் இந்த சிந்தனைகளை தியானிக்க முடிகிறது. ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்ட எலிசா எலியா விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்று தெரிந்தும் பொறுமையோடு அவரோடு கூட பயணிக்கிறதை நாம் அங்கே காணுகின்றோம். எலியா எலிசாவை ஒவ்வொரு முறையும் தடை செய்கிறார். நீ இங்கேயே தங்கியிரு. கொஞ்சம் எடுத்தீங்கன்னா படிங்க. 2 ராஜாக்கள் 2:2. 4வது வசனம். ஆறாம் வசனம். எலிசா கேட்கவில்லை. நீ இங்கே இரு என்று ஒவ்வொரு முறையும் எலியா சொன்ன பொழுது எலிசா கேட்கவில்லை. இப்பொழுதும் அவருடைய பொறுமை மறுபடியும் சோதிக்கப்படுகிறதை நாம் காணுகின்றோம். 2ஆம் அத்தியாயம் 10ஆம் வாக்கியம் படிங்க. நீ என்னை கண்டால் உனக்கு அது கிடைக்கும். நீடிய பொறுமையோடு காத்திருந்த எலிசாவிற்கு எலியாவை கண்களால் காண முடியாமல் போனது. இறை நம்பிக்கையோடும் நீடிய பொறுமையோடும் காத்திருக்கிற இறைமக்களை ஆண்டவர் வெறுமையாக அனுப்புவது கிடையாது. எலியாவிலிருந்து விழுந்த சால்வை அதை எலிசா பெற்றுக்கொள்கிறதை நாம் காணுகின்றோம். அவருடைய கூக்குரல், அவருடைய ஏக்கம், அது நிறைந்த இருதயத்தை, அவருடைய கண்ணீரை கடவுள் கண்டார். 2:12 படிங்க. போதும். அவருடைய கூக்குரல், அவருடைய ஏக்கம் நிறைந்த இருதயத்தை, அவருடைய கண்ணீரை கடவுள் காண்கிறார். அதை கடவுள் நிறைவேற்றுகிறதை நாம் காணுகின்றோம். ஆசி பொழிகிறதை நாம் காணுகின்றோம். எனவே நாம் பொறுமையோடு காத்திருந்து இந்த வாக்குத்தத்தங்களை நமக்குரியதாக்கிக் கொள்ள வேண்டும். நாம் வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருக்கிறோம். ஏனென்றால் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்து விடாதா? மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறது. நாம் அதை நம்முடைய வாழ்க்கைக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். பொறுமை ஆட்சியாளரையும் இணங்கச் செய்யும் என்று நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அத்தியாயத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் முன் அமைதியோடு காத்திரு என்று சங்கீதம் 37:7 படிக்கிறோம். நாம் அப்படி அமைதியோடு காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த புதிய மாதத்திலே விசுவாசத்தோடு கடவுளை நோக்கி பொறுமையோடு காத்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 2 மடங்கு நன்மையை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே எத்தனை தடைகள், எத்தனை கடினப்பாடுகள்! இறுதியாக யோசேப்பை கடவுள் எங்கு கொண்டு போய் சேர்த்தார் என்பதை நாம் நன்கு அறிவோம். வழியில எங்கேயுமே யோசேப்பு சோர்ந்து போகவில்லை. யோசேப்பு எந்த ஒரு தடையையும் தன்னுடைய வாழ்விலே இதுதான் முடிவு என்று ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருந்த யோசேப்போடு கடவுள் இருந்தார். யோசேப்போடே கடவுள் இருந்தார் அப்படின்னு ஒரு இடத்துல படிக்கிற பொழுதும் யோசேப்புக்கு என்னதான் இருக்கும்? ரொம்ப அட்வர்ஸான சிச்சுவேஷன் தான் இருக்கும். ஆனா அங்க என்ன வசனம் இருக்கும்? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கொஞ்சம் கூட நம்பவே முடியாததா இருக்கும். ஆனால் கடவுள் யோசேப்போட இருந்தார். ஒவ்வொரு தடை ஏற்படுகிற பொழுதும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்று இருக்கும். ஆனால் ஒரு இடத்திலேயும் யோசேப்பு சோர்ந்து போகவில்லை. யோசேப்பு கடைசியாக எங்கு சென்று சேர வேண்டுமோ அங்கு சென்று சேரும்படியாக கடவுள் கொண்டு போய் சேர்த்தார். இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, ஒரு புதிய மாதத்தின் 1ஆம் நாள் காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடாதா என்று நாம் எதிர்பார்க்கிறோம். மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அந்த வாக்குத்தத்தங்கள் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே அப்படிப்பட்ட பொறுமையை விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது கடவுள் நமக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேறுதலை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றுவார். அவைகள் எல்லாம் மாற்றத்திற்குரிய ஒன்று. என்ன எதிர்பார்ப்போடு, என்ன மன கிளேசங்களோடு, என்ன நெருக்கடிகளோடு நாம் இங்கே கூடி வந்திருந்தாலும் இந்த கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை மிக பெரியது. மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். ஆனால் விசுவாசத்தோடு காத்திருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பொறுமையோடு காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். அப்பொழுது கடவுள் நம்முடைய வாழ்விலே நாம் சற்றும் எதிர்பாராத பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் தந்தர வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி தலையிலே தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் நல்ல கடவுளே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடே உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிற பொழுது உம்முடைய வார்த்தைகள் ஒருபொழுதும் பொய்த்து போனது கிடையாது. உம்முடைய வார்த்தைகள் மகா மேன்மையானவை. நீர் சொன்னதை செய்யும் அளவும். ஆனால் நாங்கள் எங்களுடைய வாழ்விலே விசுவாசத்திலே பொறுமையோடு காத்திருக்க வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள அருள்தார். நீர் சொன்னதை செய்யும் அளவும் நீர் அதை திரும்ப பெறுகிறது கிடையாது. இரண்டாம் தரமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது கிடையாது. ஆனால் எங்களுடைய அவசரத்தினாலே, எங்களுடைய அவிசுவாசத்தினாலே, எங்களுடைய பொறுமையின்மையினாலே அநேக நேரங்களிலே நாங்கள் இழந்து போகிறோம். இன்றைக்கு உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஒன்றை நாங்கள் கற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். நாங்கள் அதை விசுவாசத்திலே பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து பொறுமையோடு காத்திருந்து நீர் உம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற வரை நாங்கள் காத்திருந்த அவற்றை எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே. அருட்செய்தியை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே பிதாவினால் ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோட ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க மகிமையோடு திரும்ப வருவார். கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் குமாரனோடு கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலம் உரைத்தவருமாய் இருக்கிற தூய் ஆவியாரை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். தொடர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 172வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 172. பாதம் ஒன்றே வேண்டும்.
அப்பம் பிடுதல். ஜெபம் செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீரும் ஸ்ரீஷல் மத்தியில் பிரசன்னமாகி இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பெட்கையில் வெளிப்படுத்தி அருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்த அரசாடுகிறீர். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்தில் விடுத்தல் தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் விசேஷ கடமையுமாக இருக்கிறது. மது குமாரன் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்வாணங்களையும் பூமியையும் அவள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனித சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிஷ்ய மூலப்பலனை மீட்டுக் கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசர்வத்தோடு நாங்கள் மைவிட நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனையின் கர்த்தராகிய தேவரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானம் பூமியை மைமை அலைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவரீருக்கு மைவிடாதாக இடவிடாமல் தோத்தரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தோர் வருகிறமான தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னாம். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரின் மனதில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தம்மை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்தங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளி நீரே. அவர் சிலுவையில் ஒரே தினம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவம் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தமல்லாமல் தமது அருமையான மரணத்தை எண்ணிக்கை நினைப்போட்ட ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரமளவும் நாங்கள் அதை செலுத்த வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சுவிசேஷத்தில் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சரீரம், என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகும் அநேகருக்கு சிந்தப்படுகிற புதிய உண்மைக்குள்ள ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். முதுவைத்தில் அறிக்கெடுக்கிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவ முக்கிய தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தலையும் பரமே நினைவு கூர்ந்து முதலையராகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்ப வருமளவும் அவர் நினைவு கூர்ந்து செய்கிறோம். அவர்கள் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவ ரத்தத்தில் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தன் அப்பத்தை திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி அடைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் உரிமைப்படவும் தலையாகி அவருக்குள்ள அவற்றை உணர்வு கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற சர்வலன பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்னென்னைக்கும் உண்டாவதாக. நமது ரட்சகராக இயேசு கிறிஸ்து கற்பித்தபடி அவர்கள் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடிக்க முடியவைகளே. மனத்தாழ்மை ஜெபத்தை அவரும் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பினால் பந்தியில் சேர துணியாமல் தேவடைய அளவற்றிற்கு திரும்பி சேர்கிறோம். உடைய மேசனுக்குள்ளும் துணிக்கைகளையும் பொறுக்கிக்கொள்ள பாத்திரல்லர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கு. ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிறைவேறாத சரீரத்தால் ரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர்களுக்குள்ள மாசமாயிருப்பதை கேட்டுவதமாய் அவருடைய சரீரத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ணி எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? கடவுளுடையவைகள் கடவுளுக்கு வாரங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. வந்து கர்த்தர் நல்லவர்களை ருசித்து பாருங்கள்.
கிறிஸ்துவின் சரீரமாகிய சாக்கிரமந்தை விசுவாசனாலே பெற்றுக்கொள்ளலாகி நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குணாதிர இயேசுவை பற்றி அறிவுள்ள அன்பிலே இருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியமாகிய சர்வ வல்லமை ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. கர்த்தர்களோடு இருப்பாராக. கர்த்தர் அருளுகிற சமாதானத்தோடு சென்று வர கடவோம்.